ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகள் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு வியக்கத்தக்க பலன்கள் விருச்சிக ராசிக்கு. எப்பயுமே கனவு நனவாகுமா, லட்சியங்கள் நிறைவேறுமா விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கனவு எங்க காண்பாங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக அயன சயன போக சுகம் சொல்லக்கூடிய நல்ல படுத்து தூங்கக்கூடிய ஒரு இடம்.
அது அந்த கனவெல்லாம் நனவாக மட்டும் இல்லை, அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி சொத்து சுகத்தில் போய் அந்த சொத்து சுகத்தை, சொந்த வீடு சொத்து சுகம் நினைச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சொத்து அமைஞ்சு அதில் தூங்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட யோகம் தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது இன்னைக்கு. ஆக சொத்து வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். அப்போ சொத்துக்கள் வாங்க போகிறேன்னா அவங்க வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி அது பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய அவங்க சொத்து, பெரிய பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரம் முடிப்பாங்க. பத்திரம் முடிச்சு சொத்து, பெரிய பெரிய சொத்துலாம் வாங்குவாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. 2 தொழில் 3 தொழில் பார்ப்பாங்க. 2 வருமானம் கிடைக்கும். 2 விதமான சொத்துக்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாயிண்ட் சொத்து கூட போடுவாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கூட ஜாயிண்ட் சொத்தை போடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் இங்கே வலிமையாக இருக்குது 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் வலிமை அடைந்தாலே சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே 4ஆம் இடம் 12ஆம் இடம் வலிமை பெற்று விட்டால் சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் சேரும். அப்ப அடுத்ததா திரியோணத்தை பார்க்கணும். இதுக்கெல்லாம் யோகம் திரியோணம். அப்ப இந்த திரியோணத்துல யார் உட்கார்ந்துருக்கா? 5க்கு 5ஆம் இடத்தில், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில், அதற்கு 5ஆம் இடத்தில் திரியோணத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அப்ப இத்தனையே ஒரு குரு போய் ஒரு இடத்துல திரியோணத்துல வலிமை அடைந்து விட்டால் எல்லாமே கிடைக்குமா? வருமானம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வம்சத்துக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு நல்லா இருந்தா. குரு சரியில்லைன்னா எதுவுமே கிடைக்காது. எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி, குரு வலிமையா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப இத்தனை கிரகங்கள் வலிமையாத்தான் இருக்கு விருச்சிக ராசிக்கு. அடுத்து லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் வலிமையா இருக்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, உடனே வேலை. விருச்சிக ராசியில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சு இன்ஜினியராகவோ இல்லை ஒரு ஐஏஓ ஐடி துறையிலையோ ஒரு எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா, நிறைய பேர் விருச்சிக ராசி டாக்டர் ஆயிடுவாங்க. டாக்டர் ஆயிடுவாங்க. காவல்துறை, இராணுவம், பூமியாலும் யோகம், நிச்சயமாக பெரிய பெரிய சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். சில பேர் படிச்சுக்கிட்டே வேலை வைப்பாங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு படிப்பு முடியறதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிடும். அப்போ படிச்சுக்கிட்டே வேலை, இப்படிலாம் இருக்கு. ஆக நல்ல வெளியூர் வெளிநாடு வருமானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கு, பிரமாதமாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கூட குறைவான யோகமே கிடையாது, பிரமாதமாக இருக்கு. லைஃப் சூப்பர் லைஃப். சரி, அதே நேரம் இது பொதுவான பலன். விருச்சிக ராசினியர்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது நான் சொல்லக்கூடியது பொதுவான பலன். நிச்சயமா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதே நேரம் பிரம்மனால் எழுதப்பட்டது தான் உங்க தலையெழுத்து. பிரம்மன் எழுதியதான் ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி, என்ன நீங்க தவறா நினைச்சாலும் பரவாயில்ல, இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதானுங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரத்தை, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.